இருப்பாங்க நான் நம்புகிறேன். ஸோ லைவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவங்க வந்தோடனே கண்ணு எப்படி இருக்குது அப்படின்னு தன்னோட பொண்ணை பார்த்து கேட்டாங்கல்ல, அதுதான் சபரிக்கான ஸ்லிப்பர் ஷாட். வேணாம் சபரிக்கிட்ட போய் தனியாக நீ ஏன் என் பொண்ணை இப்படி பண்ணான்னு கேட்க தேவையில்ல, ஆனால் கண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அதுதான் பெத்த வயிறு, பெத்த பாசம். அதுதான் அப்போ வந்து அது ஓகே தாம்மா அப்படின்னு அவர் சொல்லும்போது அடிவயிறு கலங்கிடுச்சுடி அப்படின்னு சொல்லும்போது அதுதாங்க பெத்த வயிறு, பெத்த பாசம். இத்தனை பேர் வீட்டுக்குள்ளே வந்தாங்கல்ல, சபரியோட அம்மா வந்தாங்க, திவ்யாவோட அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வயசில் பெரியவங்களாக இருக்கக்கூடிய திவ்யாவோட அப்பா வந்தார், ஏன் சபரியோட அக்கா வந்தாங்க. ஸோ இதில் வினோத் ஒய்ஃப் மட்டும்தான் நீங்கள் அந்த கண்ணில் அடிப்பட்டா, அது கூட 1 ஹவரில் வரலன்னு நினைக்கிறேன், நான் லைவ் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த கண்ணில் அடிப்பட்டும் திருப்பி வந்து அந்த எனர்ஜியாக விளையாடினீங்கல்ல, அது எங்களை மாதிரி லேடிஸ்க்கு வந்து செம்மையாக இருந்தது, மோட்டிவேஷனாக இருந்ததுன்னு சொன்ன விதம் இருக்குல்ல, அவங்க சொன்ன விதம். அதே அமித் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, அதை பற்றி பேசாமல் சபரிக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்களாம்மா போய். நீ அது 1 ஹவரில் காட்டல சபரிக்கு மோட்டிவேட் பண்ணதை. சபரி அம்மா பாருக்கிட்ட சாரி கேட்டதை பேசலை. அதே சபரி அக்கா வந்து டே என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பண்ணியிருக்க வேணாம், அப்படியே நீ வேணும்னு பண்ணனாலும் அந்த பொண்ணுக்கு பற்றுச்சு, அதுக்காக நீ ஒரு ரியலைஸ் பண்ணியிருக்கலாம், சாரி சொல்லியிருக்கலாம், இல்லை வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணை திருப்பி நாமினேட் பண்ணுறதுன்றது அவனோட வெஞ்சன்ஸ் இன்னும் காட்டிகிட்டே தான் இருக்குது. ஓகேவா, தன்னோட குட்டு வெளிப்பட்டுருச்சு, அதுக்கான தன்னோட அக்ரெசிவ்னஸ் வெளிப்பட்டுருச்சு, அது அந்த பொண்ணு மூலிமா வெளிப்பட்டுருச்சு, எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்ற ஒரு காண்டு, ஒரு ஒரு விதமான வன்மம் அப்படின்னும் போது அந்த வீட்டில் எல்லாருக்குமே அதுதான் அவகிட்ட இருக்கணும் போது அதுதானே கேமு. நீ சரியா தப்பா நான் ப்ரூஃப் பண்ணுறேன், நான் சரியா தப்பா நீ ப்ரூஃப் பண்ணு, அவ்வளோதானே. நீ தப்பு பண்ண நான் கேட்குறேன், நான் தப்பு பண்ண நீ கேளு, நீ தப்பு பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஃபேவரட்டிசம், குரூப்பிசம். அதை அவள் பண்ண தயாராக எல்லாரும் கூட கேம் பண்ணா, எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணா, அதில் வர நெளிவு சுழிவையும் அவள் சமாளிச்சா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கட்ஸ் இல்லை, நீங்கள் பின்னாடி பேசுகிறீங்க, அவளுக்கு கட்ஸ் இருக்குது, அவள் தைரியமாக முன்னாடி பேசுகிறா, முன்னாடி ஆடுறா, அவ்வளோதான். அது சம்டைம்ஸ் சண்டையாகவும் மாறுது, சம்டைம்ஸ் அவளுக்கான நெகட்டிவாகவும் மாறுது, அதை பற்றி அவள் கவலைப்படலை. அதுதான் அவளோட எனர்ஜி, அவளோட கேம், அதுதான். அதனால தான் நாங்கள் அவளை ரியல் கேமர்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த அடிவயிறு கலங்கிருச்சுன்னு சொல்லும்போது எத்தனை அம்மா அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு பொண்ணு தனியாக வெளியில் கூட அனுப்புறதுக்கு யோசிக்கிற உலகத்தில் தான் ஸ்டில் நம்ம இன்னும் இருக்கோம். நீ இப்படி பேசிடாதடியா தப்பாக போயிடும்டி அப்படின்னு சொல்கிற உலகத்தில் நம்ம இன்னும் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தில் தன்னோட பொண்ணை அடி வாங்குறா, சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க, நம்மளால் போய் அந்த பொண்ணுக்கான சப்போர்ட்டை கொடுக்க முடியாது, நீ எப்படிமா இருக்க ஓகேவான்னு ஃபோன் பண்ணி கூட கேட்க முடியாது அப்படின்னும் போது அந்த பெத்த வயிறு அப்போ எப்படி இருந்திருக்கும். இப்போ அது லைவில் பேசிட்டு இருக்காங்க, எனக்குலாம் அது அப்படி இருந்துச்சு, ஆனால் என்னால் அதை நான் உள்வாங்கிக்கல, அது வந்து என்னையும் அஃபெக்ட் பண்ணும் உங்கேயுமே அஃபெக்ட் பண்ணோன்னா உள்வாங்கிக்கலன்னு அசால்ட்டாக அவங்க இப்போ சொன்னாலும் அந்த டைமுக்கு அந்த பெத்த வயிறு எப்படி துடித்து போயிருக்கும் அப்படிங்கிறத கண் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த 2 நிமிஷம் கண்ணோட கண் பேசின அந்த அன்பு புரிய வச்சதுன்னு சொல்லும்போது அப்போது அந்த இடத்துல ஸ்லிப்பர் ஷாட்டாக சபரிக்குன்னு சபரி கிட்ட காமிச்சிருக்கணும் கேமரா, அப்படியே போகிற போக்கில் அவன் நடக்கிறத மட்டும் காமிச்சிங்க, சபரி மூஞ்சை காமிச்சிருக்க வேண்டியது என்ன, ஃபோக்கஸில் அவன் மூஞ்சி எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஓகே, அவன் தெரிஞ்சு அதை பண்ணலை, ஆனால் ஷூவில் காலில் போட்டு மிதிச்சது தெரிஞ்சு தானே பண்ணான், அதோட கண்டினியூஷனாக தானே அது நடந்துச்சு, அந்த செக்மெண்ட்டோட கண்டினியூஷன் தானே அது. கண்ணில் அடிப்பட்டது யதார்த்தமாக பட்டுச்சு, ஆனால் ஷூவில் நீ மிதிச்சது அந்த நிலமையில இருக்க பொண்ணு ஷூவில் மிதிச்சு ஆடனல்ல, மிதிச்சு ஆடுறல மிதிடா அப்படின்னு சொன்னால அவ. இப்போ உங்கள் அம்மா அதை சொல்லி காட்டுறாங்க, நீ எல்லாம் சொன்னியது மிதிச்சு ஆடுறல ஆடுறான்னா எனக்கு இப்போயுமே கண்ணுக்குள்ளே இருக்குமா அதெல்லாம், அந்த நிமிஷம்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் அம்மா இப்போ லைவில் ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசும்போது சொல்லும்போது ஆமாம்மா, அதனால தான் என்னால் ஒரு சிலர் கூட கனெக்ட் ஆக முடியல, இன்னுமே அவனுங்க அந்த ஒரு விஷயத்துல இருக்காங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டா, அவள் வந்து பாரு கரெக்டாக சொல்லிட்டா. இப்போ லைவில் அரோரா, கனி, சபரி, விக்ரம், சுபி வந்து பெருசாக எனக்கும் அவளுக்கும் ஒட்டலை, ஆனால் பெருசாக வெஞ்சன்ஸும் இல்லை, அந்த வன்மம் இல்லை, ஆனால் என்னால் ஒட்ட முடியல. ஆனால் இந்த சபரிலாம் இருக்கால, அவனால் நல்லா நடிக்கிறான்னு எனக்கு தெரியுது. அவன் வந்து என்னமோ ஒன்று இப்போ பண்ணுறான், அப்படியே வந்து இப்போ வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி, ஆனால் எனக்கு சுத்தமாக அவங்ககிட்ட ஒட்டவே இல்லை. அதுவும் இந்த அரோராலாம் சுத்த கன்னிங்கு, அது நல்ல பாம்பு இல்லை விஷப்பாம்பு அப்படின்னு ஆமாம் நம்மளும் அதை தானே சொல்கிறோம் கன்னிங்கா. அப்புறம் நேற்று வந்து ரியா வந்து பேசினதை பற்றியும் அதுக்கப்புறம் வந்துட்டு பேசியிருக்கா போல இருக்குது. அப்போ வந்து நேற்று எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நேற்று வந்து தனியாக வந்து பேசுகிறா அப்படின்னும் போது அந்த விஷயங்களை இப்போ லைவில் பேசினாங்கன்னு சொல்லும்போது நேற்று நடந்த விஷயங்களில் அவங்க அந்த உள்ளே போயிட்டு உட்காந்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லைங்களா. இதில் விக்ரம் வந்து என்ன சொன்னாங்க, சாரி வக்ரன், நம்ம அப்படி என்ன சொல்கிறேன் அப்படியே சொல்லிடுவோம். வக்ரன் சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஓகே தான், ஆனால் நிதம் நட்பு பாராட்ட மாட்டேப்பா, இந்த மாதிரி பகையாக வந்து
பகையாகவே இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிற இடம்லாம். ஆனால் இன்னொன்று கவனிச்சிங்களா, எல்லாருமே கொஞ்சம் காலில் விழுந்தாங்க. இது ஒன்னாரில் வரல, லைவில் நான் அந்த சீன்ஸ்லாம் கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது மோஸ்ட்லி சாண்ட்ராலேருந்து இவங்க சபரியிலேருந்து நிறைய பேர் அவங்க காலில் விழுந்தாங்க. விக்ரம் மட்டும் விழுந்த மாதிரி எனக்கு தெரில. அங்கே லிவிங் ஏரியாலுமே கமருதீன் 7-8 வாட்டி விழுந்தார். அவர் விழுந்ததுக்கு வேறு காரணம், அது அப்படியே இருக்கட்டும், ஓகேவா. அப்போது அந்த வக்ரன் வந்து பேசும்போது ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டாம், இது வந்து பகையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, விக்ரம் வந்து பார்வை பற்றி பின்னாடி பேசினதில் அவங்க அம்மா பார்க்காம வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதை அவங்க சொல்லலை. ஆனால் இன்னொன்று சொன்னாங்க, அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும் கேம் அப்படின்னு சொல்லும்போது, எஃப்ஜேயோட கேம் அந்த வீட்டு குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் நியூட்ரலாக ஒரு விஷயத்த சொல்கிறது. நீங்கள் தனியாக பேசுகிறது வேறு, ஆனால் ஒரு பொது சபையில் பேசும்போது ஒரு டெக்காரமோட யாரையும் ஹர்ட் பண்ணாமல் எல்லாருமே நல்லா தான் விளையாடுறீங்க, எல்லாரும் அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க, அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கலாம், அது உங்கள் கேம், அதுக்குள்ளே நாங்கள் வரல. ஆனால் நாங்கள் வெளிலேருந்து ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாக வந்து பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு இருக்க ப்ளஸ்ஸை சொல்கிறது தான் எங்களுக்கான டெக்காரம், டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா திவ்யா மேடம். அதை அவங்க அப்பா அம்மா ஃபாலோ பண்ணாங்கன்னா நான் சுத்தமாக பண்ணலையே. பொண்ணை தனியாக இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு, சரி தனியாக இருக்கும்போது நீங்கள் விஷத்தை காக்குங்க, அதை தான் சொல்கிறேன். தனியாக இருக்கும்போது நீங்கள் வந்து உங்ககிட்ட அவள் இப்படி பண்ணால் அவள் பின்னாடி பேசினா எல்லாம் வேணால் சொல்லிக்கோங்க, அதான் உங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ், நீங்கள் தனியாக பேசிக்கோங்க. ஆனால் அந்த சபநாகரிகன்னு வரும்போது என்ன சபநாகரிகத்தை திவ்யாவோட அப்பா அம்மா பண்ணாங்க, அவர் அண்ணன் பண்ணார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பாருவோட அம்மா அதை நல்லாவே பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது வக்ரனை கேள்வி கேட்கல, சபரியை பெருசாக கேட்கல. ஆனால் பேச வேண்டியதெல்லாம் ஒரு வார்த்தையில் கமருதீனையுமே அவங்களுக்கு இன்ஃபேக்ட் எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன, கமருதீனை வந்து பாரு அம்மா அடிப்பாங்க, இல்லை பாரு அம்மாவே அடிப்பாங்க, பொண்ணை விட்டு கொடுத்துருவாங்க. இல்லை கமருதீன் ஃபேமிலியும் உள்ளே வந்திருக்காங்கன்னா அதனால தான் இவனுங்க பிளான் பண்ணி உள்ளே விட்டானுங்க. கமருதீன் ஃபேமிலியும் உள்ளே விடுறானுங்க, அரோரா வீட்டு ஃப்ரெண்ட்ஸையும் உள்ளே விடுறானுங்க, அப்புறம் வந்து பாரு அம்மாவையும் உள்ளே விடுறாங்கன்னு சொல்லும்போது இவனுங்க டிஆர்பி கொண்டு எதிர்பார்த்தா அங்கே சப்புன்னு யாருக்கும் எந்த விஷயமும் கிடைக்காம நான் வந்து என்னோட ஸ்டைலில் என் பொண்ணை அட்ரஸ் பண்ணிக்கிறேன், என்னோட ஸ்டைலில் என் பொண்ணுக்கு புத்தி சொல்லிக்கிறேன். அவங்களோட அந்த மெச்சூரிட்டி லெவல் அதுதாங்க அந்த தமிழ் ஆசிரியர்னும் போது அவங்கள எவ்வளோ விதமான குழந்தைங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ விதமான மைண்ட் செட் இருக்கிற பசங்களை பார்த்துருப்பாங்க.